ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் நல்லவர் தசையும். இதன் தலைப்பு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் சிறப்பான நன்மைகள் தரக்கூடியவர்கள்னு சிலர் இருப்பாங்க. நம்ம பொதுவாகவே திரிகோணாதிபதிகள் நல்லவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அதையும் தாண்டி வெகு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய ஆப்போசிட் கிரகங்களும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மேசலக்ன ஜாதகர்களுக்கு சந்திர திசை, சூரிய திசை, குரு திசை மூணுமே சிறப்பான திசைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் நுணுக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு குருமகா திசையில் பாக்கியங்களோடு சேர்ந்து விரயமும் நடக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் தான் 12ஆம் அதிபத்தியத்துக்கு அதிபதி. அதே மாதிரி 2-7 கூடைய சுக்கிரன் நன்மைகளோடு சேர்ந்து மாரகம் அதற்கொப்பான கண்டங்கள் தருவாருங்கிற விதியும் இருக்கும். இதில் சூரியனும் சந்திரனும் தான் நெகட்டிவ் இல்லாத கிரகங்கள். மேசலக்கணத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதி ஆகாதவர், பெரிய கெடுதலை செய்யக்கூடியவருங்கிற நிலையையும் தாண்டி அவரே ஜீவனாதிபதிங்கிறதுனால சனி திசையே பார்த்திங்கன்னா 50-50 சாய்ஸில் இருக்கும். அப்போ சனி திசையிலும் நற்பலன்களை சந்திக்கும் மேசலக்கணக்காரர்கள் இருக்க தான் செய்வாங்க. அவர் அமர்ந்த வீடு, இணைந்த கிரகம், சேரும் சுவர்களின் தன்மைக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாறும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் மற்றும் சனி பகவான் இது 2 பேருமே நல்லவங்க லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. சுக்கிரன் லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் செயல்படக்கூடியவருங்கும் போது சுக்கிர திசை ஒரு 60-40, 60 நல்ல பலன் 40 கெட்ட பலன்கிறதும் இருக்கத்தான் செய்யும். சனி பகவானுக்கே பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தின் அடிப்படையில் பாதகாதிபத்தியமும் இருக்குது. அப்போ 70-80% நல்ல பலன் இருந்தால் ஒரு 20% பாதகமும் அங்கே இருக்கும். புதனுக்கு 2 கூடைய மாரகாதிபத்தியமும் இருக்குங்கிறனால புதன் திசையிலையும் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளில் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ லக்ன சுபர்கள்னு நாம் நம்பிட்டு இருக்கிறவங்களே பல நெகட்டிவையும் சேர்த்து செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. ரிஷப லக்னத்துக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் சூரிய மகா திசை நல்லாயிருக்கும். 4வது கேந்திரத்துக்கு அதிபதியான சூரியன் மேக்சிமம் ரிஷப லக்னக்காரர்களை கெடுப்பதில்லை. அப்போ நம்ம எதிரின்னு நினச்சிட்டு இருக்க சூரிய திசையில் இவர்கள் நற்பலன்களை சந்திப்பாங்க. குரு அட்டமாதிபதியாக கெட்ட வீட்டுக்கு அதிபதியாக வரும்போதும் குரு திசையில் லாபஸ்தானம்ங்கிறதும் சேர்ந்தும் இயங்குங்கிறதுனால குரு திசையின் ஒரு பகுதி, அதாவது ஒரு 4 வருடங்கள் நல்லாவே இருக்கும். மோசமான விளைவுகளுக்கு நடுவில் நல்ல விளைவுகளும் இருக்கும். அப்போ இது ஒரு நல்ல ஒரு திசையாக தான் போகும். கெடுதலையும் நன்மைகளையும் கலந்து தர திசையாக போகும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் பூர்வ புண்ணியாதிபதி, மிகச்சிறந்த ராஜயோகாதிபதிங்கும் போது அவரே விரையாதிபதிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தையும் சேர்த்து தான் செய்வார். புதன் லக்னாதிபதியாக சிறந்தவராக வரும்போதே 4 கூடைய கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தர்ற தகுதி அவருக்கு தான் உண்டுங்கிற அடிப்படையில் புதன் திசையிலையும் ஒரு சில நெகட்டிவ் இருக்கும். சனி பாக்கியாதிபதி நல்லவர்னு யோசிக்கும் போதே கூடவே பார்த்திங்கன்னா அட்டம ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்து வேலையும் சேர்த்து செய்வார். அப்போ ஒரு தசையை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களையும் சேர்த்து கணக்கிட வேண்டியது அவசியமாகும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சூரிய மகா திசை 3 கூடையவருங்கிற வழியில் முயற்சிகள் வெற்றிகளை தரும் அமைப்பாகும். செவ்வாய் ஒரு மோசமான திசை வரவே கூடாதுன்னாலும் அதுலேயும் லாப ஆதிபத்தியம்ங்கிற கொஞ்சோண்டு இருக்கவே செய்யும். குரு பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதிங்கிற எல்லா கெட்ட விதிகளையும் செய்யக்கூடியவராக இருந்தாலும் 7ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்த முக்கியமான வேலையை அவர் தான் செஞ்சாகணுங்கிற விதியும் இருக்கும். அப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுவும் மாற்றத்தை பெறும் அமைப்பு கொண்டது தான். கடகலக்ன ஜாதகர்களுக்கு குரு 6ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்று தான் பாக்கிய வேலையை செய்வார். 6ஆம் ஆதிபத்தியம் நடந்து தான் பாக்கிய வேலை இருக்கும். 2 கூடைய சூரிய திசை இவர்களுக்கு சிறப்பு தான். 5-10 கூடைய செவ்வாய் திசை எப்போதும் சிறப்பு தான். லக்னாதிபதியான சந்திரனுடைய திசையை நம்ம குறை சொல்லவே முடியாது. இவர்களுக்கு அதிகப்படியாக நன்மைகள்ங்கிறது சூரிய, சந்திர, செவ்வாய் இவங்க 3 பேரும் கொடுத்துருவாங்க. குரு ஒரு மாதிரி கொஞ்சம் கலப்பு பலனும் அடுத்த நல்ல பலன்களையும் தருவார். அது ஒரு 40-60 அப்படிங்கிறது மாதிரி போயிடும். சனி பகவானுடைய திசை நெகட்டிவ் அதிகமாக கொடுக்கக்கூடியது. என்னதான் 7ஆம் இடத்து கேந்திராதிபத்தியம் அவருக்கு உண்டுனாலும் கூட 8ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியமான டேஞ்சருங்கனால சனிக்கு சந்திரனும் சந்திரனுக்கு சனியும் எப்போதும் சிறப்புகளை தந்து விடுவது இல்லை. புதன் மகா திசையில் உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். சுக்கிரனுமே பார்த்திங்கன்னா 4 கூடைய சுக ஆதிபத்தியத்தோடு பாதகத்தை தர்றவருங்கனால சுக்கிர திசை கடக லக்னத்துக்கு 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரி போகும்.
சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அப்படின்னு வர்ணிக்கக்கூடியதில் செவ்வாய் பாதகாதிபத்தியம் கொஞ்சம் இருக்குங்கிறனால 75% நல்ல பலனும் கொஞ்சம் 25% ஒரு சில நெகட்டிவும் இருக்கும். இது செவ்வாய் திசைக்கு. சந்திரன் விரைய ஆதிபத்தியங்கிற 12ஆம் இடத்த ஆதிபத்தியத்தை பாடுறதுனால 50% நல்லது 50% கெடுதல்னு போகும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் செயல்படுறதுனால 70% நல்ல பலனும் ஒரு 30% அட்டமாதிபத்தியத்தையும் தரக்கூடியவர் அவர். சிம்மலக்கணத்துக்கு புதன் எப்போதும் சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியவர். எப்படியோ மிதுனத்துக்கு சூரியன் தராரோ அதே மாதிரி சிம்மத்துக்கு புதன் தசை நல்லாவே இருக்கும். சுக்கிர திசையே பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணத்துக்கு கிட்டத்தட்ட 70% நல்ல பலன் இருக்கும். 10ஆம் இட கேந்திரத்துக்கு அவர் அதிபதியாக வர்றதுனால 3ஆம் இடங்கிற ஒரு வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால 3 ஒரு சிறு மறைவு ஸ்தானங்கிறனால கிட்டத்தட்ட சுக்கிர திசை நடக்கிற சிம்மலக்கணக்காரங்க 60லிருந்து 70% நல்ல பலன் அனுபவிப்பாங்க. சனி திசை இவர்களுக்கு ஆகாது. சூரிய திசை எப்போதும் சிறப்பு. கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் முதல் தரமான யோகாதிபதி. 2ஆம் நிலையில் சனி பகவான் வருவார். 3ஆம் நிலையில் தான் லக்னாதிபதி புதனே வருவார். அப்போ இவங்க 3 பேரும் நண்பர்கள் தசைகள் அப்படிங்கிற வரிசையில் வந்துடும். புதன் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் சேர்த்து செய்வார். சனி 6ஆம் இடத்து வேலையும் பண்ணுவார். குரு இந்த ஜாதகத்துக்கு கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி. ஆனால் 4ஆம் இடத்தின் மிக முக்கிய வேலைகளை அவர் தான் தர வேண்டியது இருக்குங்கிறது இருக்கும். செவ்வாய் திசை சுத்தமாக ஆகாது. ஏன்னா 2மே கெட்ட வீடுகள். அதற்கடுத்தபடியாக லாபாதிபதியாக சந்திரன் வர்றதுனால சந்திர திசையில் கலப்பு பலன்கள் இருக்கும். நன்மைகளும் தீமைகளும் கலந்த நிலை அப்படிங்கிறது மாதிரி வரும். சூரியன் இவங்களுக்கு ஆத்மார்த்த நண்பர் அப்படிங்கிறதுனால சூரிய திசையில் சுப விரயங்கள் நிறைய ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனியே முதல் தரமான ராஜயோகாதிபதி. அவருக்கு நெகட்டிவ் ஆதிபத்தியமே கிடையாதுங்கிறதுனால முழுமையும் நல்ல பலன். புதனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானமும் 12ஆம் இடங்கிற விரயஸ்தானத்துக்கு அதிபதிங்கிறனால புதன் திசையில் கலப்பு பலன், அதாவது நல்ல பலன்கள் 75-80%, விரய பலன்கள் ஒரு 20% இருக்கும். லக்னாதிபதி சுக்கிரனே அட்டம ஆதிபத்தியத்தையும் பெறதுனால 80% நல்ல பலன் செஞ்சாலும் ஒரு 20% அந்த நெகட்டிவான பலனையும் செய்யாம விட மாட்டார். செவ்வாய் உங்களுக்கு பொது மாரகாதிபதிங்கனால நன்மை தீமை கலந்திருக்கும். குரு பகவானுக்கு நல்ல ஆதிபத்தியமே கிடையாது. அப்போ துலா லக்னத்துக்கு குரு திசையை பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது. சந்திரன் தேய்பிரையில் இருந்தால் ஒரு மாதிரியும் வளர்பிரையில் இருந்த ஒரு மாதிரியும் கலப்பு பலனை செய்யக்கூடியவர். சூரியன் பாதகாதிபத்தியம் மட்டும்தான் பெறுவாருங்கிறனால துலா லக்னத்துக்கு சூரிய திசையை நிச்சயமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குருமகா திசை முதல் தரமான யோக திசையாகவும் சூரிய சந்திரர்களுடைய திசை சிறப்பான திசைகளாகவும் இருக்கும். இதில் சந்திர திசையில் மட்டும் ஒரு சில பாதகங்கள் இருக்கவே செய்யும். லக்னாதிபதியான செவ்வாய் 6க்கும் அதிபதிங்கிறனால லக்னாதிபதியோட திசையில் 60-70% நல்ல பலனோடு தேவையில்லாத வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி அப்படிங்கிறதையும் உருவாக்கி விட்டுட்டு தான் போவார். இதில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 4ஆவது கேந்திர ஆதிபத்தியம் பெற சனி மகா திசை 50-50 ஜாய்ஸில் வேலை செய்யும். டோட்டலாக சனி திசை நெகட்டிவில் போகாமல் ஒரு 50% அவர் நின்ற வீடின் அடிப்படையில் பாசிட்டிவையும் செய்யக்கூடிய தன்மை கொண்டவராக வருவார். சுக்கிர திசையுமே அதே மாதிரி 50-50 சாய்ஸில் வரும். புதன் மகா திசையில் 70-80% கெடுதல் இருந்தாலும் ஒரு 30% லாபாதிபதிங்கிற முறையில் அவரும் செயல்படுவார். நான் இவங்க எந்த இதுலேயுமே ராகு கேதுவை சொல்லலை. ஏன்னா ராகு கேது தனித்துவம் வாய்ந்தவர்கள். அவங்க எப்படி வேணாலும் செயல்படக்கூடியவர்கள். மிதுன லக்னத்துக்கு ராகு திசை ராஜயோக திசை அப்படிங்கிறதும் கன்னி லக்னத்துக்கு கேது திசை ராஜயோக திசை அப்படிங்கிறதும் தனி காணொலிகள்லேயே போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 2மே நல்ல திசைகள். இதில் செவ்வாய் திசையில் விரைய ஆதிபத்தியமும் கொஞ்சம் இருக்கும். லக்னாதிபதியே குருவாக இருந்து திசை நடத்தினாலும் இவருக்கு கேந்திராதிபத்தியம் வரும். 4ஆம் இடத்து ஆதிபத்தியங்கிறனால சிறு தடைகள் இருக்கும். சுக்கிரனுக்கு லாபஸ்தானம் வீடாக இருக்குது, 6ஆம் இடமும் வருதுங்கிற போது சுக்கிர திசையில் இவங்களுக்கு 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதன் கடுமையான கேந்திராதிபத்திய பாவி, ஆனால் அவர் தான் ஜீவனத்தையும் கொடுக்கக்கூடியவங்கனால சூரியனோட இணைஞ்சிருந்தால் புதன் ஒரு மாதிரி செயல்படுவார், தனிச்ச புதனாக இருந்தால் வேறு மாதிரி செயல்படுவாருங்கிற மாதிரி கலப்பு பண்ணுறோம். இதில் ஆத்மார்த்தமான நண்பரான சந்திரன் அட்டம ஆதிபத்தியம் வர்றதுனால சந்திர திசையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவுலாம் கொடுத்துட்டு கூடவே அசிங்க அவமானத்தையும் கொடுப்பாங்க, சேர்த்து தருவார். அதனால் அதுவும் அப்படி வரும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சுக்கிரனும் முழு நண்பர்கள். இதில் புதனுக்கு ஒரு கெட்ட ஆதிபத்தியமும் இருக்குது, 6ஆம் இடத்து வீடு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புதன் திசையில் சில பகுதிகளில் இவர்கள் தேவையில்லாத கடன்காரராகிறது, வம்பு வழக்குகளை சந்திப்பதுங்கிறதையும் சந்திக்க வேண்டியது வரவே செய்யும். சந்திரன் இவங்களுக்கு தேய்பிரையில் இருந்தால் ஒரு மாதிரியாகவும் வளர்பிரையில் இருந்தால் வேறு மாதிரியும் செயல்படுவார். லக்னாதிபதியான சனி பகவானுடைய தசையில் நிறைய படிப்பினைகளும் வளர்ச்சியும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவரே ஒரு பொது மாரகாதிபத்தியத்தை பெறதுனால குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அல்ல குடும்ப உறவுகள் ஏதாவது இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
இங்கே குருவுக்கு எந்தவித நல்ல ஆதிபத்தியமும் இல்லைங்கிறதுனால குருமகா திசையில் உங்களுக்கு ரொம்ப நார்மலாக கடந்து போயிடும். செவ்வாய் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பலனை தர்றதுக்கு அதிக முயற்சி செய்வார். ஏன்னா 4ஆம் இடங்கிற ஒரு சுபஸ்தானம் இருக்குது, 11ஆம் இடங்கிற ஒரு பாதகஸ்தானம் இருக்குது. ஸோ 70% செவ்வாய் திசையிலே நன்மைகளை எதிர்பார்ப்போம். இதில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாருங்கள், ஆகாத ஆளுன்னு ஒருத்தர் அவர் நல்லது செய்கிறதுக்கும் முயற்சி செய்வாருங்கிறது தான் சூட்சுமம்னு சொல்கிறேன். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு அட்டமாதிபத்தியம் இருக்குது, அதனால் புதன் திசை 50-50 சாய்ஸில் போயிடும். சுக்கரனுக்கு பாதகாதிபத்தியம் இருக்குது, அதனால் சுக்கர திசையில் 70-30ங்கிற சாய்ஸில் போகும். லக்னாதிபதிக்கே விரைய ஆதிபத்தியம் இருக்குங்கிறனால லக்னாதிபதி திசையே 50-50 சாய்ஸில் போயிடும். 2-11 கூடிய குரு பகவான் நன்மைகள் தரக்கூடியவர்னாலும் அவர் பொது மாரகாதிபத்தியத்தையும் செய்வார். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியுமான செவ்வாய் திசையை இவர்கள் ஓரளவுக்கு நம்பலாம். ஆனால் 6ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன், 7ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியனை 2 பேரையும் நம்பவே முடியாது கும்பலக்னக்காரங்கள். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி கேந்திராதிபத்தியம் பெறுவார், அது ஓரளவுக்கு ஓகே. 2-9 கூடிய செவ்வாய் திசை சிறப்பு. 5ஆம் அதிபதி சந்திரனுடைய திசை சிறப்பு. 6ஆம் அதிபதி சூரியனுடைய திசையில் கலப்பு பலன்கள் இருக்கும். நண்பர் தான், ஆனாலும் 6ஆம் ஆதிபத்தியத்தை அவர் தான் தரணுங்கிற விதியோடு இருக்கும். லாபாதிபதியாக வரக்கூடிய சனியை விரையாதிபதியாக வரதுனால சனி திசையை பெரிதும் எதிர்பார்க்க முடியாது. 50-50 சாய்ஸ்ங்கிற மாதிரி போயிடும். கேந்திர ஆதிபத்தியம் கொண்ட புதனுடைய திசையில் நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் நடக்கும் மீன லக்னத்துக்கு. சுக்கரனுக்கு நல்ல ஆதிபத்தியமே இல்லைங்கிறனால மீன லக்னக்காரங்க சுக்கர திசையை பெரிதாக எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு நல்ல மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர திசை வரக்கூடாது. வராமல் பிறப்பெடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு யோகர், நல்லவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஜாதகத்தில் நமக்கு ஆகாத கிரகங்கள்னு எதிர்பார்க்கிற சில கிரகங்களின் தசைகளில் கூட முக்கியமான பணிகள் நிகழும். அது அந்த ஆதிபத்திய ரீதியாக நடப்பது. 7ஆம் ஆதிபத்தியம் தரக்கூடிய குரு கன்னி லக்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த கல்யாணத்தை செய்து வச்சு அதனால் ஏற்படும் சிக்கல்களை தரும் அமைப்பு அவருக்கு வரும். அப்போ நல்ல ஆதிபத்தியங்கள் இருக்குது, ஆனால் லக்னப்படி அவர்கள் எதிரிகள்ங்கும்போது அவர்களால் அந்த ஆதிபத்திய வேலைகள் நடந்தேறி அதில் நாம் சிரமங்களை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆதிபத்தியமே நடக்காதுன்னு முடிவு பண்ணிட முடியாது. ஒரு தனுசு லக்ன ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை புதன் தான் கொடுப்பார். கொடுத்துவிட்டு அதில் பிரச்சனையை தரக்கூடிய விதியும் அவருக்கே இருக்கும். இதுதான் உங்கள் லக்னத்திற்கான நல்லவர்களின் தசைகளின் சூட்சுமங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.